ஆர்கே கிட்டத்தட்ட இப்போ நீட்டு எதிர்பார்க்கலாம், தொகுதி மறுவரை, இதெல்லாம் நம்ம ரொம்ப கலெக்டிவா சேர்த்து தான் டெல்லி அரசியலோட பேசுறோம். இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பாமக கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கணேஷ்குமார் ரொம்ப பிரமாதமா அவரோட வியூஸை வச்சாங்க, ஏன் எதிர்க்கிறோம்னு. திமுகவை கனெக்ட் பண்ணி தான் அவர் பேசினார். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக நிலை கொள்கிறோம். 7.18% கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அவர் அங்க பேசுறாரு. இங்க டீலிமிட்டேஷனை எதிர்த்து இருக்கின்ற தீர்மானத்துல திமுக ஆதரவு தெரிவிக்கிறது. என்ன நடக்குதுங்க? இவங்களாம் யாரு? உன் மனசுல 1000 கேள்வி இருக்கும். ஆனா அது தலைமை தான் பேச வேண்டுமே தவிர, எல்ஓபி இங்க ஒருத்தர் இருக்காரு, வில்சன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காரு, சீனியர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் 2வது டேர்ம்ல இருக்கிறவர், அவர் வெளிவந்து சொல்றது 7.1% ஃபேர் டெலிமிட்டேஷன் அவர் சொல்றாரு. இவர் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப திமுக திமுகக்குள்ளாலே பேசி ஒரு முடிவு வரணும். இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கொளுத்துறது தான் டிஃபைனிங் இமேஜா இருக்கிறது. அதுல இருந்து நீங்க என்னதான் மாறினாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மக்களுக்கு முடியாது. விஜய் ரொம்ப சிம்பிளா தான் பேசுறாரு. நாம எல்லாம் பாத்துருக்கோம். நேத்து எதிர்த்தாங்க, இன்னைக்கு ஆதரிக்காங்க. முடிஞ்சு போச்சா? சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியும்னு ஆதரிக்கிறோம். ஆனா இது ஃபர்ஸ்ட் ரீடிங் தி டீ லீவ்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டெல்லியில என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாம தான் இன்னைக்கு வெளியே தேவையில்லாம திமுக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற நபர் ஆனாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லியில என்ன மனோகரா, நீ சபைக்கு செல்வது காரணம் கேட்க, அதற்கு எப்படி சென்றால் என்ன கிடையாது. ஓகே, இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. அப்கோர்ஸ் அசம்பிளியில பண்றது வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்றதுனால எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். மக்களே, அறிவு பல்பு எரியட்டும், அறியாமை பல்பு அணையட்டும். அவர் உட்கார்ந்து, அதாவது முன்னாடி மோடி மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருந்தாரு. பாராளுமன்ற வளாகத்துக்கு சபைக்கு வரமாட்டாரு, 2 சபைக்கும் வரமாட்டாரு, டிவி உட்கார்ந்து பார்ப்பாரு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வென்ஷன் இல்லை என்றால் ஏதாச்சும் பேசணும்னா உள்ள பேசிட்டு போவாரு. எப்படி? அரசுக்கு அணிகலன் அன்பும் அடக்கம். இல்லைன்னா வெளிநாடு போயிடுவாரு. ஒரே முட்டா இந்தியாவிலே இருக்கிறது இல்லை. அப்ப இவங்களுக்கு 2 பேருக்கும் பயங்கரமான அழுத்தங்கள் இருக்கின்ற ஒரு சமயத்துல இன்னைக்கு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. 20 நாளாக பாராளுமன்றம் ஸ்தம்பித்த ஒரு நிலை பார்த்திருக்கோம். சில பில்கள் மாத்திரம் அங்கங்க பாஸ் ஆயிருக்கிறது. FCRA பில், ஆம்பளைங்க பிரச்சனை, பொம்பளைங்க தயாராதீங்க கொண்டு வந்த பில்லு. அமித்ஷா சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி. கிறிஸ்துவ அமைப்புகளும் போய் பார்க்குது, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேரளால பிஜேபியினுடைய டிஃபீட்டுக்கு, பெரிய மாபெரும் நடந்த டிஃபீட்டுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.